இப்போ ஒரு சில வாரங்களாக நாம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவுடைய வருகை குறித்த சில கன்ஸ்பிரசி தியரீஸ், அதாவது இப்படி நடக்கும், அப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ற ஒரு சில கருத்துக்கள், வேத புஸ்தகத்தில இல்லாத, வேத புஸ்தகத்தின் அடிப்படையில் இல்லாத கருத்துக்கள் சுற்றிக் கொண்டிருக்கின்றன. அவைகளை நாம பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அ போன வாரம் நம்ம பார்த்தபோது, சிவப்பு கிடாரி அது சம்பந்தமான வேதத்தினுடைய கருத்துக்கள் என்ன? அ அங்கும் இங்குமாக சுற்றி வருகின்ற கருத்துக்கள் என்ன? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, மிருகத்தினுடைய முத்திரை என்ன? மிருகத்தினுடைய முத்திரை, அது வந்து எப்படி தொழில்நுட்பத்தோட, டெக்னாலஜியோட இணைச்சு பேசுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ, அ த மார்க் ஆஃப் த பீஸ்ட் அண்ட் இட்ஸ் கனெக்ஷன் வித் டெக்னாலஜி. அ மிருகத்தினுடைய முத்திரை மற்றும் அதனோடு கூட தொடர்புல இருக்கின்ற தொழில்நுட்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஓகே. ஆம், நம்ம வாசிக்க வேண்டிய வேத பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 16லிருந்து 18 வரை உள்ள அந்த வசனங்கள். இங்கே நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆம், மிருகம் அப்படிங்கிறது வந்து அந்தி கிறிஸ்தை குறித்து சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். மிருகம் அப்படிங்கிறது இந்த இடத்துல அந்தி கிறிஸ்தை குறித்து சொல்கிறது. இப்ப இந்த அந்தி கிறிஸ்தை குறித்து சொல்ற இந்த வசனங்கள் எல்லாமே என்ன சொல்லுது அப்படிங்கிறதையும், முத்திரை அப்படிங்கிறது, அப்புறம் 666 அப்படிங்கிறது எதை காண்பிக்கிறது என்பதையும் இப்ப நம்ம பார்த்துட்டோம்னா தான், அது எப்படி அ டெக்னாலஜியோட சம்மந்தப்பட்டு போது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஸ்பிரசி தியரீஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அது வந்து உண்மையிலேயே ஒ ஒ ஒ உண்மையிலேயே அப்படிதானா? அல்லது பொய்யான ஒரு தகவலா? அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ஊர்ஜிதப்படுத்த முடியும். ஓகே, நம்ம இந்த வசனங்கள நம்ம பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 16லிருந்து 18 வசனங்கள் உள்ள அந்த வசனங்கள வாசிக்கலாம். நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, 16ல சிறியவர்கள், பெரியவர்கள், செல்வந்தர்கள், ஏழைகள், சுதந்திரமானவர்கள், அடிமைகள், இவர்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் அ வலது கைகளிலோ அல்லது நெற்றிகளிலோ ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இங்க வந்து எல்லாருக்கும் இந்த முத்திரை கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எல்லோரும் இந்த முத்திரை வந்து அ பெறும்படிக்கு அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்றது தான் அ சரியாக இருக்கும்னு என்று நினைக்கிறேன். இந்த முத்திரைகள் வந்து அ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறார்கள். இவர்கள் என்ன செய்றாங்க? பெற்றுக்கொள்றாங்க. யாரெல்லாம் யாருக்கெல்லாம் அது அது பெறும்படியாக அந்த முத்திரையை பெறும்படியாக கட்டளை வருகிறதோ, அவர்கள் எல்லோரும் இந்த இடத்துல வரிசையா சொல்லப்பட்டிருக்காங்க. நீங்க ஆக்சுவலா இது எப்படி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அ இலக்கியத்தில வந்து மெரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. மெரிசம் அப்படின்னா, ஆம், உதாரணத்துக்கு நம்ம ஏ டூ இசட் அப்படின்னு சொல்றோம்ல. ஏ டூ இசட் அப்படின்னா எல்லாமே அப்படின்னு அர்த்தம். ஏ அப்புறம் இசட் அது மட்டும் கிடையாது. எல்லாமே அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா? அதே போல தான் இந்த இடத்துல மக்கள் மக்கள் சமுதாயத்துல குழுக்கள் இருக்காங்கல்ல, அந்த குழுக்கள்ல சிறியவர்கள், பெரியவர்கள், செல்வந்தர்கள், ஏழைகள், சுதந்திரமானவர்கள், அடிமைகள் அப்படின்னா எல்லாருமே எல்லாருமே இந்த உலகத்தில் உள்ள எல்லோருமே இந்த முத்திரையை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்களுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்குறோம். அவர்களும் இந்த முத்திரையை பெறும்படிக்கு அ அநேகர் வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு சிலர் வரல அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். யாரெல்லாம் வரலன்னா, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு உண்மையாக இருக்கிறாங்களோ, அவர்கள் என்ன செய்யல, இந்த முத்திரையை பெற்றுக்கொள்ளும்படியாக வரல அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம அ பார்க்கும் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த முத்திரை அ எல்லோருக்கும் கிடைக்கும், எல்லோரும் பெற்றாக வேண்டும் என்று சொல்லி கட்டாயப்படுத்தி திணிக்கப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். இதை யார் செய்றாங்க அப்படின்னா, 11வது வசனத்திலிருந்து 15 வரைக்கும் நீங்க வாசிக்கும்போது, ஆம், இந்த இந்த மிருகத்த, அதாவது முக்கியமா அந்தி கிறிஸ்துவ சேவிக்கிற ஆம், கள்ள தீர்க்கதரிசி, அவன் என்ன செய்றான்? இதுல வந்து பங்கு பெறுவதை நம்ம பார்க்கிறோம். கள்ள தீர்க்கதரிசி இதுக்கு பின்னாடி அவன் இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். 11வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்புவதை பார்த்தேன். அது ஒரு ஆட்டுக்குட்டியைப் போல 2 கொம்புகளை உடையதாக இருந்தது. ராட்சத பாம்பைப் போல பேசினது. அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடத்தி காட்டி, மரணத்துக்குரிய காயத்திலிருந்தும் குணமடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதில் வாழும் மக்களை வணங்கும்படி செய்தது. அதாவது அந்த முந்தின மிருகம் அ அந்தி கிறிஸ்துவ வணங்கும்படி இந்த மிருகம் செய்தது. இந்த மிருகம் யார் அப்படின்னா,
கள்ள தீர்க்கதரிசி, ஃபால்ஸ் ப்ராஃபட் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னு பார்க்குறோம் இங்கே. அன்றியும் அது மனிதர்களுக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணும் விதமாக பெரிய அற்புதங்களை நடத்தி காட்டி. ஸோ இந்த கள்ள தீர்க்கதரிசி பயங்கரமான பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் செய்கிறான். மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படிக்கு தனக்கு கொடுக்கப்பட்ட அடையாளங்களினாலே பூமியின் மக்களை ஏமாற்றி, ஸோ மிருகத்துக்கு முன்பாக செய்து அப்படின்னா மிருகத்தை சேவித்து அது என்ன செய்து இந்த அற்புதங்கள்லாம் செய்கிறது. அது மட்டுமல்ல, மக்களை ஏமாற்றுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். வாளினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு உருவம் உண்டாக்க வேண்டும் என்று பூமியின் மக்களுக்கு சொன்னது. ஏற்கனவே இந்த இந்த அந்தி கிறிஸ்து வந்து காயப்பட்டு இப்போ என்ன செய்ய மறுபடியும் அவன் உயிரோடு எழும்பி வரப்போகிறான். ஆனால் காயப்பட்ட இது ஏதோ ஒரு 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 இதுக்குள்ள ஒவ்வொரு விலாவாரியான விளக்கத்துக்குள்ளே நான் போக முடியும். பட் இப்போ நமக்கு அது டைம் இல்லாதனால அதுக்குள்ளே நான் போகலை. இப்போ நம்முடைய ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா, இந்த மிருகத்தினுடைய முத்திரை அது எப்படி இந்த டெக்னாலஜியோட ஒன்றி போகுதுன்னு மக்கள் சொல்கிறாங்க அல்லது அநேகர் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம வாசிக்கும் போது என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த கள்ள தீர்க்கதரிசி, இந்த மிருகம், அந்தி கிறிஸ்து அப்படிங்கிற அந்த மிருகத்துக்கு சேவை செய்கிறான். அவன் தான் என்ன செய்கிறான்னா இந்த எல்லா காரியத்தையும் நடப்பிக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அவன் தான் இந்த மிருகத்துக்கு ஒரு உருவத்தை செய்து எல்லாரும் அந்த மிருகத்தை வந்து வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அது சிறியவர்கள் பெரியவர்கள், அங்கே தான் 16வது வசனம் ஸ்டார்ட் ஆகுது. அது சிறியவர்கள் பெரியவர்கள், செல்வந்தர்கள் ஏழைகள், சுதந்திரமானவர்கள் அடிமைகள் எல்லோரும் தங்கள் கைகளிலோ அல்லது நெற்றிகளிலோ ஒரு முத்திரையை பெரும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையோ பெயரையோ அந்த பெயரின் எண்ணையோ அணிந்து கொள்கிறவனை வேறு ஒருவனும் அணிந்து கொள்கிறவனை தவிர வேறு ஒருவனும் வாங்கவும் விற்கவும் முடியாதபடிக்கும் செய்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்குறது இந்த முத்திரைங்கிறது எல்லா மனுஷங்களுக்கு மேலேயும் திணிக்கப்படுகிறத பார்க்குறோம். அதுக்கு பின்னாடி இருக்கிறது அஃப்கோர்ஸ் அந்தி கிறிஸ்து. இந்த முத்திரை வந்து அந்தி கிறிஸ்துக்கு சொந்தமானது. அந்தி கிறிஸ்துவை சுட்டி காண்பிக்கும் அடையாளப்படுத்தும் ஒரு முத்திரை. பட் இதெல்லாம் செயல்படுத்துவது யார் அப்படின்னா இந்த ஃபால்ஸ் ப்ராஃபிட் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது எங்கே அந்த முத்திரை போடப்படுகிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அது கைகளிலும் நெற்றியிலும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல பார்த்தோம்னா அது அணிந்து கொள்கிறவன் எவனோ தங்கள் வலது கைகளிலோ அல்லது நெற்றிகளிலோ, வலது கைகளிலோ நெற்றிகளிலோ, வலது கையில் அல்லது நெற்றியில் அப்படின்னு இல்லை, அங்கே போடப்பட்ட அந்த கிரேக்க ப்ரப்போசிஷன் என்ன அப்படின்னா எபி அப்படிங்கிறது ஆன், அந்த கைகள் மேலே அல்லது நெற்றி மேலே அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து உபாகமம் 6வது அதிகாரம் 8வது வசனத்தில் உபாகமம் 6:8 நம்ம இப்படியாக வாசிக்கிறோம். தேவனுடைய வசனத்தை நம்ம என்ன செய்யணுமா, அவைகளை உன் கைகளிலே அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக, அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாக இருப்பதாக அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த ஷெமா, இந்த அதாவது தேவன் ஒருவரே தேவன் அப்படிங்கிற அந்த ஒரு காரியத்தை, அந்த அறிக்கையை நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய கைகளில் கட்டிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கைகளில் அடையாளமாக கட்டிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறத நான் பார்க்குறோம். ஸோ வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள நிறைய விஷயங்கள் வந்து பழைய ஏற்பாட்டில் இருக்கிற சில காரியங்களை வந்து அதாவது அனாலகஸ், அதாவது அது அதை ஒட்டியே வருகிற ஒரு காரியமாக இருக்கும். இதெல்லாம் இந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பல்வேறு அடையாள குறியீடுகளை வச்சு தான் என்ன செய்யிருக்காங்க, இங்கே வெளிப்படுத்த விசேஷத்துலேயும் இந்த அடையாள குறியீடுகளெல்லாம் அவங்க கொண்டு வரதை நம்ம பார்க்குறோம். இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். எசேக்கியல் 9வது அதிகாரம் 9வது அதிகாரம் 4லிருந்து 6 வரைக்கும் நம்ம வாசிக்கும்போது, எசேக்கியல் 9 4லிருந்து 6 வரைக்கும் நான் சமகால மொழிபெயர்ப்பிலிருந்து நான் வாசிக்கிறேன். யெகோவா அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் சுற்றி வந்து அதற்குள்ளே செய்யப்படுகிற எல்லா அருவருப்புகளுக்காக பெருமூச்சு விட்டு அழுகிற மனிதர்களின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். யாரெல்லாம் எருசலேம்ல நடக்கிற அநியாயங்களை பார்த்து அதுக்காக அழுகிறாங்களோ, பெருமூச்சு விட்டு அழுகிறாங்களோ, அவர்கள் நெற்றியில அடையாளத்தை போடு அப்படின்னு சொல்றார், ஆண்டவர் சொல்றார். பின்பு அவர் என்னுடைய காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி, நீங்கள் இவன் பின்னாலே நகரம் எங்கும் சுற்றி வந்து வெட்டுங்கள், தங்களுடைய கண்
உங்களுடைய கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்காமலும் முதியோர்களையும் வாலிபர்களையும் கன்னிகளையும் குழந்தைகளையும் பெண்களையும் வெட்டி கொன்று போடுங்கள், அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் தொடாமல் இருங்கள் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ எருசலேமில் அசுத்தமான காரியங்கள்லாம் நடக்கிறது. எனவே ஆண்டவர் அவர்களை சிறையிருப்புக்குள்ள அனுப்புகிறாரு. அது ஒரு அழிவை காண்பிக்கிறது. ஆனால் யாரெல்லாம் ஆண்டவரை இந்த இந்த அருவருப்பான காரியத்தை பார்த்து அழுகிறாங்களோ, ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு அழுகிறாங்களோ அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் அந்த அருவருப்பான காரியத்துக்கு உடன் போகவில்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ அவர்கள் மேலே ஒரு முத்திரையை போடுங்க அப்படின்னு சொல்றதை பார்க்குறோம். அப்போ உபாகமும் 6:8 சரி, எசேக்கியேல் 9:4 6 வரைக்கும் உள்ள அந்த வசனங்களையும் சரி, அடையாளமாக கட்டிக்கொள்வதாக இருக்கட்டும், முத்திரை போடப்படுவதாக இருக்கட்டும், இது ஒரு லிட்ரலான, அதாவது எழுத்தின்படியான ஒரு முத்திரை அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது அப்படிங்கிறத பார்க்குறோம். பட் இங்கே நெற்றியில் போடப்படுகிற கைகளில் கட்டி கொள்கிற இந்த அடையாளங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, யாரு நம்முடைய ஐடென்டிட்டி, நம்முடைய அடையாளம், யாருக்கு நம்ம உண்மையாக இருக்கிறோம், யாருக்கு நம்ம சொந்தமாக இருக்கிறோம் அப்படிங்கிறத குறித்து சொல்கிறது. இது எல்லாமே ஆல் திஸ் இண்டிகேட்ஸ் ஐடென்டிட்டி, அல்லீஜன்ஸ் அண்ட் ஓனர்ஷிப். ஸோ இது நம்முடைய அடையாளம் என்ன, யாருக்கு நம்ம உண்மையாக இருக்கிறோம், யாருக்கு சொந்தமாக இருக்கிறோம் அப்படிங்கிறத காட்டும் ஒரு வகையான காரியங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் திரும்ப வெளிப்படுத்த விசேஷத்துக்கு போகும்போது, வெளிப்படுத்த விசேஷம் 13வது அதிகாரம் 17வது வசனத்துக்கு போகும்போது, இந்த மிருகத்தின் முத்திரையையோ பெயரையோ அந்த பெயரின் எண்ணையோ அணிந்து கொள்கிறவனை தவிர வேறொருவனும் வாங்கவும் விற்கவும் முடியாதபடிக்கு செய்தது. ஸோ மிருகத்தின் முத்திரையோ, அந்த முத்திரை தான் பெயரையோ, அந்த பெயர் தான் என்னது, அந்த நம்பர். ஸோ இது எல்லாமே சினனிமஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே காரியத்தை சொல்லும் வார்த்தைகள் அப்படிங்கிறத மறந்து விடக்கூடாது. ஸோ முத்திரை தான் பெயர், பெயர் தான் எண், இந்த முத்திரையோ பெயரோ எண்ணோ இது எல்லாமே ஒரு ஆளை காண்பிக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இப்போ இதை அணிந்து கொள்ளாதவர்கள் வாங்க முடியாது, விற்க முடியாது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ டெஃபினெட்லி இது நமக்கு ரொம்ப ஈஸியாக புரிகிற காரியம்தான். ஏதோ ஒரு விதத்தில் எல்லாரும் பார்க்கும் வண்ணமாக ஒரு ஆள் தான் யாருக்கு சொந்தம், அப்புறம் தான் யாருக்கு உண்மை அப்படிங்கிற அடையாளத்தை அவன் என்ன செய்யணும், அவன் காண்பிக்கணும். எல்லோருக்கும் முன்பாக விசிபிளா அவன் காண்பிக்கணும். அந்த விசிபிளாக காண்பிக்கக்கூடிய ஒரு அடையாளத்தை வைத்து தான் அவன் என்ன செய்ய முடியும், தன்னுடைய பொருளாதார ஈடுபாட்டையே, இந்த உலகத்தில் பொருளாதார ஈடுபாடு, கொடுக்கல் வாங்கல், அதுக்கு விற்பது வாங்குவது எல்லாத்தையுமே அவன் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ ஒரு விசிபிளான விதத்தில், பார்க்கும் விதத்தில் ஒருத்தன் என்ன செய்யணும், தான் யாருக்கு சொந்தம், அந்த முத்திரையோ இந்த எண்ணெயோ என்ன செய்யணும், அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படின்னா தான் எல்லோருக்கும் முன்பாக அல்லது எல்லோருக்கும் தெரியும் விதத்தில், விசிபிளான விதத்தில் தான் யாருக்கு சொந்தம், தான் யாருக்கு உண்மையாக இருக்கிறேன் அப்படிங்கிறத அவன் என்ன செய்யணும், சொல்லணும். சொல்ல அவன் கட்டாயப்படுத்தப்படுகிறான். சொல்லவில்லை என்றால் அவன் ஒரு அந்த நபருக்கு அந்த முத்திரை, அந்த எண்ணு, அந்த பெயர் இதை அவன் தரித்து கொள்ளவில்லை என்றால், அணிந்து கொள்ளவில்லை என்றால் அவனுடைய அடையாளம் வேறா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த 17லேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் இப்போ தான் நான் சொன்னேன், மிருகத்தினுடைய முத்திரை, பெயர், எண் இது எல்லாமே ஒரே காரியத்தை தான் அது காண்பிக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். நீங்கள் 18வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா, இதை புரிந்து கொள்ள ஞானம் தேவை, அந்த மிருகத்தின் எண்ணை புத்தி உடையவன் கணக்கு பார்க்க வேண்டும். ஸோ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஞானம் தேவை அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது ஞானம் தேவை அப்படின்னா ஏதோ சீக்ரெட்டான ஞானம் இல்லை, இதை கொஞ்சம் கால்குலேஷன் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்குறோம். என்னை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க வேண்டும். இந்த எண்ணை கணக்கு பார்த்தா என்ன செய்ய முடியும், நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அது யாருடைய நம்பர்னா, மனிதனுடைய எண்ணாக இருக்கிறது. இது ஏதோ ஒரு டெக்னாலஜியுடைய நம்பர் கிடையாது, ஏதோ ஒரு கார் நம்பர் இல்லை, கம்ப்யூட்டர் நம்பர் இல்லை, டிவி நம்பர் கிடையாது, அல்லது இன்டர்நெட்டுடைய நம்பர் கிடையாது. இது ஒரு மனுஷனுடைய நம்பர். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த முத்திரையோ பெயரோ எண்ணோ இந்த 666 அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனுடைய எண் 666. இந்த 666 அப்படிங்கிறது அந்த மிருகத்தினுடைய பெயர். எந்த மிருகம் இங்கே தன்னை வணங்க வேண்டும் என்று சொல்கிறதோ,
தன்னை ஃபாலோ பண்ணும், எல்லாரும் என்ன தான் ஃபாலோ பண்ணுன்னு சொல்லுதோ அந்த மிருகத்தினுடைய பெயர் தான் என்னது இந்த நம்பர் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது வந்து ஒரு டெக்னாலஜி கிடையாது, இல்லை வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு ஒரு சிம்பாலிக்கான விதத்தில் அடையாள சின்னமாக, அடையாள குறியீடு போல இந்த 666 இருக்கிறது. அது வந்து ஒரு மனுஷனை காண்பிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ இப்போ இந்த மார்க் ஆஃப் த பீஸ்ட் இருக்குல்ல, இந்த மிருகத்தினுடைய அடையாளம் இருக்குல்ல, இதை புரிஞ்சுக்கிறதுக்கு பல்வேறு வியாக்கியானங்கள் பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பல்வேறு வியாக்கியானங்கள். நம்பர் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, இதை வந்து சிலர் லிட்ரலாக எடுத்துக்கிறாங்க. லிட்ரலானா இது வந்து ஒரு முத்திரை. முத்திரைனா உண்மையிலேயே ஃபிசிக்கலாக போடப்படுகிற முத்திரை அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. எப்படி அந்த காலத்தில் அடிமைகளுக்கு வந்து ஒரு முத்திரை வந்து அப்படியே பிராண்ட் பண்ணிடுறாங்களோ, நல்லா சுட சுட இரும்பை காய்ச்சி அதை வந்து அப்படியே அந்த அடிமையுடைய ஸ்கின் மேலே வைத்து எடுத்து விடுகிறார்களோ, ஸ்டாம்ப் மாதிரி வைத்து எடுத்து விடுகிறார்களோ, அது போல் அப்படின்னு இதை வந்து நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க. அல்லது வந்து என்கிரேவ் பண்ணுறது மாதிரி, இந்த டாட்டூ போடுற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரின்னு நினைச்சாங்க சிலர். இதை வந்து ஒரு லிட்ரலான ஒரு முத்திரையாக எடுத்துக்கொள்கிறாங்க. பட் அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த இடத்துல முத்திரை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன், அப்போ நம்ம இப்போ தான் நம்ம பார்த்தோம் எசேக்கியல்ல நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறது, அது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. எசேக்கியல்ல நாம் எப்படி அதை எடுத்துக்கொள்வது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிறது. எசேக்கியல் 9வது அதிகாரத்தில் 4லிருந்து 6 வரைக்கும் நெற்றியில் உங்களுக்கெல்லாம் முத்திரை போடுங்க அப்படின்னு சொன்னது, அது வந்து என்ன எழுத்தின்படியான ஒரு முத்திரையா, லிட்ரலான ஃபிசிக்கல் முத்திரையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிறது. அப்போ அதே போல் பரிசுத்த ஆவியானுடைய முத்திரைங்கிறது அது என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருகிறது. அது வந்து லிட்ரலான ஒரு முத்திரையா அல்லது அடையாள சின்னமாக உருவகமாக பேசும் ஒரு காரியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ரைட். அதனால் இந்த இந்த வியாக்கியானம் லிட்ரலாக இது வந்து ஒரு முத்திரை தான் அப்படின்னு பேசும் காரியம் வந்து அவ்வளவுக்காக எடுபடவில்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சிம்பாலிக் அண்ட் ஸ்பிரிச்சுவல் இன்டர்பிரேஷன். இது வந்து ஒரு அடையாள குறி, ஆவிக்குறி விதத்தில் நம்ம என்ன செய்யலாம், இதை வந்து வியாக்கியானம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், உபாகமம் 6:8 இருக்கிறது போல், எசேக்கியல் 9 சொல்லப்பட்டது போல் இதை என்ன செய்யலாம், நம்ம ஒரு ஆவிக்குரிய மார்க், ஆவிக்குரிய முத்திரையாக இதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் ஆவிக்குரிய முத்திரையாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட இது வந்து விசிபிள் மார்க்காக இருக்குது. அதாவது இந்த முத்திரை இல்லை அப்படின்னா வாங்கவும் முடியாது, கொடுக்கவும் முடியாது, விற்கவும் முடியாது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ ஏதோ ஒரு விதத்தில் இது வந்து பார்க்கக்கூடிய ஆமாம் இந்த முத்திரை இருக்குது இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு காரியம் அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இது வந்து அஃப்கோர்ஸ் அடையாளமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே நேரத்தில் இது வந்து நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம மனதிலே வைத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் வந்து வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 7வது அதிகாரத்தில் அங்கேயும் வந்து முத்திரை போடப்படுகிறத நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் வந்து தன்னுடைய மக்கள் மேலே வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் 3வது வசனத்தில், நாம் நமது தேவனுடைய அதாவது தூதர்களை அனுப்பி ஆண்டவர் வந்து முத்திரை போட சொல்கிறார். யாரெல்லாம் அவருடைய ஊழியக்காரர்களாக இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்களோ அவர்களுடைய நெற்றியில் முத்திரை போடும்படியாக சொல்கிறார். 3வது வசனத்தில், நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரர்களின் நெற்றிகளில் முத்திரை போடும் வரை பூமியையும் கடலையும் மரங்களையும் சேதப்படுத்தாமல் இருங்கள் என்று அதிக சத்தமாய் சொன்னான். முத்திரை போட்டவர்களின் எண்ணிக்கையை சொல்வதை கேட்டேன். இஸ்ரவேல் மக்களுடைய எல்லா கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றது. யூதா கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த முத்திரை போடப்பட்டவர்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செய்யல அப்படின்னா தாக்கலை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கே அப்போ வந்து வெளிப்படுத்தின விசேஷம் 13
நாம் பார்க்குற அந்த முத்திரை அப்படிங்கிறது ஒரு பயோசிப்போ அல்லது ஒரு ஸ்டாம்போ அல்லது ஒரு பிராண்ட் அல்லது டாட்டூ போல ஏதோ ஒரு எல்லோரும் பார்க்குற மாதிரி லிட்ரலான ஒரு முத்திரையாக இருக்குமென்றால் வெளிப்படுத்த விசேஷம் 7வது அதிகாரத்தில் ஆண்டவர் போடும் முத்திரை என்ன அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா? ஆண்டவர் போடும் முத்திரை என்ன? அது ஆவிக்குரிய முத்திரையா? அப்போ முழு வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகத்திலும் முத்திரை அப்படின்னு வரும்போது அது என்ன அப்படின்னா, நிச்சயமாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் வந்து வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரத்தில் போடுற முத்திரைக்கு ஒரு கவுண்டர்ஃபிட் முத்திரை தான் என்னது? நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரத்தில் பார்க்குற முத்திரை. இங்கே வந்து தேவனுக்கு யாரெல்லாம் சொந்தமானவர்கள் அப்படிங்கிறத குறிக்கும் ஒரு முத்திரை. வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரத்தில், வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரத்தில் யாரெல்லாம் அந்தி கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள், அந்த மிருகத்துக்கு சொந்தமானவர்கள் என்பதை குறிக்கும் ஒரு முத்திரை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ரெண்டு இடத்துலையுமே ஏதாவது ஒரு விதத்தில் அவர்கள் என்ன செய்கிறாங்க, அதை காண்பிக்கிறாங்க. உதாரணத்துக்கு இங்கே சொல்லப்போனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நாங்கள் ஆண்டவருக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்லி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரத்தில் அப்படி சொல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரத்தில் சரி நாங்கள் வந்து இந்த மிருகத்தை ஏற்றுக்கொள்கிறோம், மிருகத்தை வணங்குகிறோம் என்று சொல்லி எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அதை செயல்படுத்தி காட்டுவதும் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மிருகத்தை நாங்கள் வணங்க மாட்டோம், இந்த முத்திரையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் எனது அந்த இடத்துல வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இப்போ மறுபடியும் வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரத்துக்கு நம்ம போகலாம். அங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எண் வந்து 666 ஞானம் உள்ளவன் இதை கணக்கு போட்டு பார்க்கணும். அப்போ கணக்கு போடுவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பார்க்குறோம். கணக்கு போட்டு பார்க்கட்டும் அப்படின்னு பார்க்க வேண்டும் என்று சொல்கிறத பார்க்குறோம். ஆனால் அந்த நம்பர் வந்து எதை காண்பிக்குது அப்படின்னா, ஒரு மனிதனை காண்பிக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு மனிதனுடைய நம்பர் 666 அப்படிங்கிறது ஒரு மனுஷனுடைய நம்பர் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்போ அந்த 666 ஒரு மனுஷன் யாராக இருக்க முடியும் அப்படின்னு ஸ்காலர்ஸ் யோசிக்கும்போது அவங்களுக்கு புலப்படுவது என்ன அப்படின்னா, நீரோ ராஜா தான். நீரோ ராஜா அவருடைய பெயரை நீங்கள் எபிரேயத்தில் போட்டிங்க அப்படின்னு எழுதுனீங்க அப்படின்னா ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு நம்பர் இருக்கு. அதாவது எபிரேயத்திலையும் சரி, கிரேக்கத்திலையும் சரி, ஒவ்வொரு நம்பருக்கும் சரி, ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு நம்பர் இருக்கு. 1000 அப்படின்னா எப்படி எழுதுறது, 1னா எப்படி எழுதுறது, அப்படி ஒவ்வொன்றுக்கும் இருக்கு. அதே போல நீங்க வந்து எபிரேய மொழியில நீரான் கைசர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எழுதுனீங்கன்னு வச்சுங்களேன், நீரோ பேரரசர் அப்படின்னு நீங்க எழுதுனீங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் உள்ள நம்பரை நீங்க அப்படியே கூட்டினீங்கன்னா அது 666ஆக வந்து நிற்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். இதுக்கு வந்து கெமட்ரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இந்த மாதிரி ஒரு நம்பரை வந்து குறியீடாக பயன்படுத்தும் விதத்துக்கு வந்து கெமட்ரியான்னு சொல்லுவாங்க. ஸோ இதன்படி பார்த்தோம்னா நீரோ ராஜா வந்து வராரு அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. இது வந்து முதலாவது நூற்றாண்டில் நீரோ ராஜா பயங்கரமான ஒரு பெர்சிக்யூஷனை அவர் செய்தார். பயங்கரமான ஒரு பெர்சிக்யூஷன். அந்த பயங்கரமான பெர்சிக்யூஷனில் நிறைய கிறிஸ்தவர்களை அவர் கொன்றார். ஒருவேளை இந்த வருகிற அந்தி கிறிஸ்து வந்து இந்த நீரோ ராஜாவை போல ஒருவன் அல்லது அதை காட்டிலும் பல மடங்கு கொடூரமான ஒருவனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிலர் சொல்கிறாங்க. பட் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மேனுஸ்கிரிப்ட்ஸில் ஒரு சில மேனுஸ்கிரிப்ட்ஸில் முக்கியமாக லாட்டின் லாங்குவேஜில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 666 அப்படிங்கிறது 616ஆகவும் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ வேறு ஒருத்தருக்கு இந்த நம்பர் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஸ்டில் 616ஆக இருந்தாலும் அப்பையும் நீரோவுக்கு தான் இது குறிக்குது அப்படின்னு வாதாடுகிற ஸ்காலர்ஸும் இருக்கிறாங்க. பட் இப்படி நம்ம வச்சுக்கலாம். இது வந்து சிம்பாலிக்காக கெமட்ரியா அப்படிங்கிற ஒரு முறை, ஒரு சிஸ்டத்தை யூஸ் பண்ணி இந்த 666 அப்படிங்கிறது நீரோ ராஜாவை குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ரைட். இப்போ இதை பேசுகிறவங்க முக்கியமாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ நீரோ ராஜா குறிக்கிறது அப்படின்னா இங்கே சொல்லப்படுகிற அந்த மிருகம் வந்து நீரோ ராஜா தான். அப்போ அந்த இது முடிஞ்சு போயிடுச்சு. அப்பயே வந்து கிரேட் ட்ரிபுலேஷன் மகா உபத்திரம் முடிஞ்சு போயிடுச்சு. அப்போ நம்ம இங்கே பார்க்குறது
எது முடிஞ்சு போணுச்சோ அதை தான் நம்ம பார்க்குறோம். எது வந்து நடந்து முடிந்ததோ அதை தான் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுவாங்க. பட் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, உபத்திரவம் அப்படின்னு சொல்லிட்டு ரோம பேரரசுல பார்த்தீங்கன்னா, நீரோ ராஜா மட்டும் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் அ பல்வேறு பேரரசர்கள் வந்து பயங்கரமான உபத்திரவத்துக்குள்ள மக்கள போட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டொமிஷியன் அப்படிங்கிற இன்னொரு ராஜா வந்தாரு. இன்னும் அவரும் அ பயங்கரமான உபத்திரவத்துக்குள்ள மக்கள போட்டாரு. அ ஒ மக்கள்லாம் என்ன நெனச்சாங்கன்னா, நீரோவே உயிரோடு எழும்பி வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நெனச்சாங்க. அந்த அளவுக்கு அவர் கொடூரமாக அவர் இருந்தாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இது வந்து ஒரு அ இன்டர்பிரேஷன் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெக்னாலாஜிக்கல் இன்டர்பிரேஷன். இது எல்லாத்தையும் டெக்னாலஜியோட சேர்த்து பார்க்குற ஒரு ஒரு காரியம். இப்ப மாடர்ன் சர்வேலன்ஸ் சிஸ்டம், அதாவது மக்களெல்லாம் அ ஆய்வு செய்றது, அவங்க என்ன பண்றாங்கன்னு கண்காணிக்கிற கண்காணிப்பு முறை, அப்புறம் அந்த பொருளாதாரத்த கண்ட்ரோல் பண்ற அந்த முறை. இதுதாங்க அந்த மார்க்கு, இதாங்க அந்த முத்திரை அப்படின்னு பேசுறவங்க என்ன செய்றாங்க, இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்றாங்க, இந்த டெக்னாலஜி இப்ப இருக்கிற டெக்னாலஜி இருக்குல்ல, அந்த டெக்னாலஜி தான் என்னது? முத்திரை. இது இல்லாம நம்ம வாங்க முடியாது, கொடுக்கவும் முடியாது, விற்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுவாங்க. பட் நம்ம இந்த வசனத்துல தெளிவா பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெக்னாலஜி வந்து மார்க் கிடையாது. டெக்னாலஜி வந்து முத்திரை கிடையாது. இந்த முத்திரை அப்படிங்கிறது ஒரு எண்ணு, ஒரு நம்பர். இந்த முத்திரைங்கிறது ஒரு பேரு. இந்த முத்திரை அப்படிங்கிறது ஒரு முத்திரை. இது 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 வந்து ஒரு முத்திரை, இது வந்து ஒரு பேரு, இது வந்து ஒரு எண். இந்த எண், முத்திரை, பேர் இது எல்லாமே ஒரு நபரை காண்பிக்கிறது அப்படிங்கிறத நான் பார்க்குறோம். ஒரு ஆள காண்பிக்குது அப்படிங்கிறது தான் முக்கியமானது. இது வந்து ஒரு டெக்னாலஜிய காண்பிக்கல. அல்லது டெக்னாலஜிய யூஸ் பண்ற ஒரு ஆள காண்பிக்குது கூட நம்ம சொல்லலாம். பட் இது டெக்னாலஜிய காண்பிக்கல, ஒரு ஆளை காண்பிக்கிறது அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். எனவே முத்திரைய அந்த எண்ண 666 ஒரு டெக்னாலஜியோட நம்ம அ அ இணைச்சு பேசாம, அதுதான் இது அப்படின்னு சொல்லாம, இந்த நம்பர், இந்த பேரு, இந்த முத்திரை அப்படிங்கிறது ஒரு ஆள காண்பிக்குது. அந்த ஆளு என்ன செய்வான்? உலகத்துல இருக்கிற எல்லா விதமான டெக்னாலஜி, இப்ப இருக்கிற டெக்னாலஜியும் சரி, இல்ல 50 வருஷத்துக்கு கழிச்சு அ அந்திகிறிஸ்து வந்தா, அப்ப இருக்கிற டெக்னாலஜி எல்லாத்தையும் அவன் பயன்படுத்துவான் என்று பேசுவதில எந்த தப்பும் கிடையாது. ஆனா, அந்த டெக்னாலஜி தான் மார்க் அப்படின்னு சொல்றது தான் என்னது? தப்பாக மாறும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, இப்ப இந்த 666 யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, 666 அப்படிங்கிறது ஒரு 6ங்கிறது ஒரு இம்பர்ஃபெக்ட் நம்பர். பரிபூரணம் இல்லாத ஒரு நம்பர். 7ங்கிறது என்னது? 7ங்கிறது பரிபூரணத்தை காண்பிக்கும் ஒரு நம்பர். ஆனா 6ங்கிறது பரிபூரண பரிபூரணம் இல்லாத தன்மையை காண்பிக்கும் ஒரு நம்பர் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுவும் இது மனுஷனுடைய நம்பர் அப்படிங்கிறத பார்க்குறோம். 6ஆம் நாள்ல ஆண்டவர் வந்து மனுஷன படைச்சாரு. ஸோ இம்பர்ஃபெக்ட் ஹியூமனிட்டி. ஒரு பரிபூரணம் இல்லாத விழுந்து போன ஒரு மனிதனை மனித குலத்தை தான் இது காண்பிக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்ப 666 அப்படிங்கும்போது 3 முறை இருக்கிற அந்த 6 வந்து எத காண்பிக்குது அப்படின்னா, பயங்கரமான ஒரு பரிபூரணமே இல்லாத கொடூரமான ஒரு நபர். விழுந்து போன ஒரு நபர். அல்லது பாவம் அ எப்படி தெசலோனிக்கேர்ல பார்க்குறோமோ, அதுபோல ஒரு கேட்டின் மகன் அப்படின்னு சொல்லலாம். கேடு கெட்டவன் அப்படின்னு சொல்றோம்ல, அப்படிப்பட்ட ஒருத்தன தான் இது காண்பிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ, ஆ இந்த இந்த நம்பர் வந்து ஒரு நபரை காண்பிக்கிறது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்றோம். இது வந்து ஒரு நபர். சரி. இப்ப இந்த நபர், நம்ம பார்க்குற நபர் வந்து அ ஃபியூச்சரா அல்லது ஆல்ரெடி வந்துட்டான் அப்படின்னா, டெஃபினெட்லி ஆல்ரெடி வந்த நீரோவ இது காண்பிக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த கெமட்ரியா அப்படிங்கிறத அ முறைய பயன்படுத்தி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் ஃபியூச்சர்ல வரப்போற ஒரு கொடூரமான ஒரு அந்தி கிறிஸ்துவை குறித்தும் காண்பிக்கிறது. அப்ப அந்த அந்தி கிறிஸ்து யாரு? அப்படின்னா, அந்த அந்தி கிறிஸ்து யாருன்னு நம்ம சொல்ல முடியாது. அவருடைய பேர சொல்ல முடியாது. அந்தி கிறிஸ்து அப்படின்ட்டு என்ன செய்யலாம்? நாம சொல்லலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்படிப்பட்ட அ ஒரு நபர் வருவான். இப்ப நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த இந்த மார்க் ஆஃப் த பீஸ்ட், இந்த மிருகத்தினுடைய முத்திரைய என்னென்ன காரியத்தோடலாம் மக்கள் இணைச்சு பேசுறாங்க. கன்ஸ்பிரசி தியரீஸ்ன்னு சொல்றோம் இல்லைங்களா? டெக்னாலஜியோட என்னென்ன மாரி டெக்னாலஜியோட இணைச்சு பேசுறாங்க அப்படிங்கிறத நாம கொஞ்சம் பார்த்து நம்ம என்ன செய்வோம், முடிக்கலாம். இந்த பைபிள் ஸ்டடி நம்ம முடிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மைக்ரோசிப் இம்ப்ளான்ட்ஸ். மைக்ரோசிப்ப வந்து உள்ளுக்குள்ள வைக்கிறது. நெத்தியில வைக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அல்லது கையில வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாரி மைக்ரோசிப் வந்து இம்ப்ளான்ட் பண்ணுவது எத காண்பிக்குது அப்படின்னா,
இந்த முத்திரையை காண்பிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதன் மூலமாக வந்து கேஷ்லெஸ் பேமெண்ட் சிஸ்டத்தை நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அந்த நம்ம நெத்திலேயோ அல்லது கையிலையோ அந்த மைக்ரோசிப்பை வச்சுருவாங்க. சும்மா அதை மட்டும் நம்ம காமிச்சா போதும், அதை ஸ்கேன் பண்ணி நம்ம கொடுக்க முடியும், வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் பேசுவாங்க. ஸோ அப்படி தான் இதை வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. கையில் கனெக்ட் பண்ணலாம். அது வந்து பாசிபிள் இல்லைன்னு நான் சொல்ல. அந்த மாதிரி டெக்னாலஜி இல்லைன்னு சொல்ல. அதுக்கான நிறைய எவிடன்ஸ் வந்து நீங்கள் நியூஸ் பேப்பர்லாம் படிச்சீங்கன்னா இருக்குது. பட் நமக்கு இப்போ நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேத புஸ்தகம். வேத புஸ்தகத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்? ஏதோ ஒரு விதத்தில் அவன் என்ன செய்கிறான், அந்த முத்திரையை எடுத்துக்கிறான். அந்த முத்திரையை வந்து அவன் வாங்கிக்கிறது எதை காண்பிக்குன்னா, நான் வந்து இந்த முத்திரை யாரு? அந்த ஆளு. இந்த ஆளுக்கு நான் சொந்தம். இந்த ஆளு இந்த 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 ஆளுக்கு நான் வந்து என்ன உண்மையாக்கிக்கிறேன். அப்புறம் இந்த ஆளை என்ன செய்றேன், நான் வணங்குறேன் அப்படின்னு என்ன செய்றான், அவன் சொல்றான். ஏதோ ஒரு விதத்தில் அவன் சொல்றான். ஸோ அதை தான் இது காண்பிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ நாம் வந்து இந்த முத்திரை அப்படிங்கிறத டெக்னாலஜியோட நம்ம சேர்த்து பார்க்குற அந்த காரியம் எதுக்கு சமம் அப்படின்னா, உண்மையான ஒரு முத்திரை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு சமம். பட் இப்போ தான் நான் உங்களுக்கு காமிச்சேன். வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரத்தில் முத்திரைங்கிறது ஸ்பிரிச்சுவல், சிம்பாலிக். அது வந்து ஆவிக்குரிய முத்திரை, அடையாள சின்னமாக இருக்கிற முத்திரை. வந்து நெத்தியில் போடுற ஒரு முத்திரை கிடையாது. இங்கே நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 13 பார்க்கும்போது அது என்னது, ஆவிக்குரிய ஆவிக்குரிய முத்திரை தான், சிம்பாலிக் முத்திரை தான். ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் அவங்க என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது, சொல்ல வேண்டியதாக இருக்குது. நான் வந்து இந்த ஆளுக்கு சொந்தம், இந்த ஆளை தான் நான் வணங்குறேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அது வந்து நடக்கிறது. ஸோ இது வந்து டெக்னாலஜி அதெல்லாம் கிடையாது. இப்போ அந்திகிறிஸ்து வந்தால் டெக்னாலஜி யூஸ் பண்ணுவானா, மைக்ரோசிப்பை யூஸ் பண்ணுவானா, யூஸ் பண்ணுவான். மைக்ரோசிப்பை அவன் யூஸ் பண்ணுவான், பண்ண மாட்டான்னு சொல்ல. இல்லை பண்ணாமல் கூட இருக்கலாம், வேற ஒரு டெக்னாலஜி வரலாம், அதை கூட யூஸ் பண்ணலாம். பட் இந்த நம்பருங்கிறது மார்க் ஆஃப் த பீஸ்ட் அப்படிங்கிறது எதை காண்பிக்குது அப்படின்னா, இந்த ஒரு நபர் தான் காண்பிக்குது. ஸோ இப்போ சிலர் இப்படிலாம் சொல்லுவாங்க, இதெல்லாம் பண்ணி மைக்ரோசிப் வந்துருச்சு, அது வந்துருச்சு, இது வந்துருச்சு, பார் கோடு வந்துருச்சு, இதெல்லாம் வந்துருச்சு, இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி இன்னும் அந்திகிறிஸ்து எல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னா, அது ஒன்றும் பெரிய வித்தையெல்லாம் கிடையாது. அது ஒன்றும் நம்ம வந்து யோசித்து பார்க்குறதுக்கு அஜிச்சு இதெல்லாம் வந்துச்சு, அதெல்லாம் வந்துச்சு அப்படின்னு யோசித்து பார்க்குறதுக்கு ஒன்றுமே கிடையாது. என்னென்னலாம் டெக்னாலஜி அவன் வரும்போது அவைலபிளாக இருக்கோ அது எல்லாத்தையுமே என்ன செய்வான், அவன் யூஸ் பண்ணுவான். ஆனால் அந்த டெக்னாலஜி வந்து அந்திகிறிஸ்து கிடையாது அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா பார்கோடு அப்படின்றதும் சிலர் சொல்கிறாங்க. பார்கோடு வந்து பார்கோடில் 666 இருக்குது, 666 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறத பார்க்குறோம். அங்கே லைன்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அது வந்து இந்த பார்கோடில் லைன்ஸ்லாம் இருக்குல்ல, கோடாக இருக்குல்ல, அதெல்லாம் வந்து மார்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து விற்பனைக்கு தான் பயன்படுத்தப்படுகிறது. எனவே கொல்லவும் முடியாது, வாங்கவும் முடியாது. சரி, வாங்க முடியாது, விற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறத பார்க்குறோம். அது வந்து ஒரு மெஷின் அதை ரீட் பண்ணுது, அந்த பார்கோடை வந்து ரீட் பண்ணுது இல்லையா, ரீட் பண்ணி காசு வாங்குது, அது காசு அனுப்புது, இந்த மாதிரிலாம் செய்யுது இல்லைங்களா. ஸோ இதை வந்து அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு டெக்னாலஜி. இதை பிசாசு யூஸ் பண்ணுவான்னா பண்ணுவான், பண்ண மாட்டான்னு சொல்ல. பட் இங்கே நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இது வந்து பார்கோடை பற்றி சொல்லுதா அப்படின்னா, பார்கோடை பற்றி சொல்லலை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த இந்த பார்கோடை வந்து மக்கள் மேலே போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி, ஏன் மக்கள் மேலே போடலாம், மக்கள் நெத்திக்குள்ளே கூட இன்சர்ட் பண்ணலாம், இம்ப்ளான்ட் பண்ணலாம், பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. பட் இதுவா அந்த முத்திரை அப்படின்னா, இது முத்திரை இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். இது அந்திகிறிஸ்து யூஸ் பண்ணுவானா, யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் தான் நீங்கள் இந்த கோவிட் வந்தபோது பார்த்தீங்கன்னா, கோவிட் வேக்சின்ஸில் வந்து மார்க் ஆஃப் த பீஸ்ட் அதுக்குள்ளே இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க. பட் இன் வேக்சின் எக்ஸ்பர்ட்ஸ், சயின்டிஸ்ட்ஸ் வந்து அதை நிராகரித்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ வேக்சினில் இருக்குது அப்படிங்கிறதும் நிறைய பேரை அதுக்கு இந்த வேக்சினுக்கு விரோதமாக எழுப்பி விட்டுச்சு. ஸோ நான் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த பாடத்துடைய அந்த வீடியோ போடும்போது அந்த வீடியோடைய லிங்க்கையும் நான் வந்து இதோட அட்டாச் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ பொதுவாக நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்கோடு இருக்கா, இருக்குது. அந்திகிறிஸ்து யூஸ் பண்ணுவானா, யூஸ் பண்ணுவான். பட் பார்கோடு அந்திகிறிஸ்து அப்படின்னா அவன் அந்திகிறிஸ்து இல்லை அப்படிங்கிறதான் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம்.
ஸோ அதே போல் பல்வேறு ஸ்மார்ட் ஃபோன் ஸ்கேனிங் சிஸ்டம் அது யூஸ் பண்ணுவானா? டெஃபினெட்லி அவன் யூஸ் பண்ணுவான். இப்போ இருக்கிற மற்ற ஆம், காரியங்கள்லாம் ஏஐ யூஸ் பண்ணுவானா அப்படின்னா டெஃபினெட்லி அவன் யூஸ் பண்ணுவான். பட் நாம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அந்த மார்க் ஆஃப் த பீஸ்ட், இந்த மிருகத்தினுடைய முத்திரை அப்படின்னு சொல்லிட்டு வேதவசம் சொல்லும்போது, வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லும்போது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்கள் நான் ஒருவேளை அந்தி கிறிஸ்து இப்போ வருவானே என்றால், அவனை வணங்க சொல்வானே என்றால், நீங்களும் நானும் அந்த முத்திரையை எடுத்துக்கொள்வோமா அப்படின்னா, ஆ நான் உன்னை வணங்குறேன்னு சொல்லுவோமா? அல்லது ஆமா நான் உனக்கு வந்து எங்களை வந்து சொந்தமாக்கிடுறோம் அப்படின்னு சொல்லுவோமா? அல்லது வெளிப்படுத்த விசேஷம் 7வது அதிகாரத்தில் சொன்னது போல ஆண்டவருடைய முத்திரை மட்டும் பெற்றுக்கொள்ளுமா? ஆண்டவருடைய முத்திரை ஏற்கனவே உங்களுக்கு இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இருக்கு, எனக்கு இருக்கு, நம்ம எல்லோருக்குமே இருக்கு. பரிசுத்த ஆவியானவருடைய முத்திரை அப்படின்றத பார்க்கணும். ஸோ பரிசுத்த ஆவியானவருடைய முத்திரை நமக்கு இருக்கிறது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. அப்ப முக்கியமான கொஸ்டின் என்ன? நீங்க யாருக்கு சொந்தம்? நீங்க யாருக்கு உண்மை? அப்புறம் யார வணங்க போறீங்க? இதான். வேற ஒண்ணுமே கிடையாது. ஸோ உபாகமத்துல ஆண்டவர் இந்த வார்த்தைய, என்ன வார்த்தை? தேவன் ஒருவரே தேவன். இஸ்ரவேலே கேள், தேவன் ஒருவரே தேவன். அப்படிங்கிற அந்த வார்த்தை, வேற யாரையும் வணங்காத அப்படிங்கிற அந்த வார்த்தைய நாம கைகள்ல கட்டிக்கொண்டோம் என்றால், எல்லாத்துக்கும் மேல நம்ம இதயத்துல எழுதி வைத்துக் கொண்டோம் என்றால், நம்ம வேற யாரையும் வொர்ஷிப் பண்ண போறதே கிடையாது. வேற யாருக்கும் வந்து நம்முடைய அல்லீஜியன்ஸ குடுக்க போறது கிடையாது. நம்முடைய அ அதாவது விசுவாசத்த வந்து அவங்களுக்கு குடுக்க போறதில்ல. நாம என்ன செய்ய போறோம்? ஆண்டவருக்கு மட்டும் உண்மையாக இருக்க போறோம். விற்க முடியாட்டினாலும் சரி, வாங்க முடியாட்டினாலும் சரி, அது எந்த விதத்திலும் நமக்கு வந்து தடைய கொண்டு வந்தாலும் சரி, நாம அ நாம என்ன செய்ய போறோம்? ஆண்டவரோடு தான் நம்ம இருக்க போறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்ப நம்ம என்ன செய்யலாம்? அந்த நாளுக்கு நம்ம காத்திருக்கிறத விட, நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஆண்டவருக்கு நான் உண்மையாக இருக்கணும். அவ்வளவுதான். இந்த உலகத்துல ஒரு வேள நீங்க ஆண்டவருக்கு உண்மையா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு, எப்படி இங்க அ வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியல. அதுக்கு வந்து தடை அப்படின்னு சொல்றாங்க. அதுபோல மக்கள் நெறைய காரியங்கள் உங்களுக்கு வர வேண்டிய பெனிஃபிட்ஸ குடுக்காம போலாம். உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் குடுக்காம போலாம். நீங்க ஆண்டவருடைய பிள்ளை அப்படிங்கிறதுக்காக. உங்களுக்கு புரமோஷன் குடுக்காம போலாம். உங்களுக்கு பல்வேறு காரியங்கள கொடுக்காம போலாம். பட் அந்த நேரத்தில கூட நீங்க ஆண்டவருக்கு உண்மையாக தான் இருக்கணுமே ஒழிய, அந்த புரமோஷனுக்காகவோ, அல்லது ஸ்காலர்ஷிப்காகவோ, அல்ல அதுக்காக, இதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்ய தேவையில்ல. நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணவே தேவையில்ல. அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ உண்மையாக நம்ம ஆண்டவருக்கு இருக்கணும். ஏன்னா, ஆண்டவர் நிச்சயமாக அவர்தான் வென்று கொண்டிருக்கிறார். அவர்தான் அ வெல்லப் போகிறார். முழுவதுமாக வெல்லப் போகிறார். அ அவரோட சேர்ந்து நாம என்ன செய்ய முடியும்? வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. தேங்க் யூ.